அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் தலை தூக்க ஆரம்பித்துள்ளது பிரச்சனை. இன்னைக்கு யமன் அல் மக்கா துறைமுகம் மற்றும் சில பிராந்தியங்களில் நடத்திய தாக்குதலில் ஹூதி படையினர் நடத்திய தாக்குதலில் கிட்டத்தட்ட 7 பேர் கொல்லப்பட்டதுடன் 30 பேர் படுகாயமடைந்திருக்கிறதாக தகவல்கள் வெளியாகி இருக்குது. பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு வருகிறது. யேமனிலும் சரி, சவுதி அரேபியாவிலையும் சரி. அவங்களுடைய நேரடி இலக்கு சவுதி அரேபியா அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாங்க பகிரங்கமாக. இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்திங்கன்னா யேமன் நாட்டு அரசு இவங்களுக்கு எதிராக செயல்படுற காரணத்தால் யேமன் நாட்டு அரசை நேரடியாக எதிர்க்கிறதுக்கு ஹூத்திகள் ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் உச்ச தலைவருடைய சரியான ஒரு வழிகாட்டுதல் இல்லாமல் நாங்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டோம் அப்படின்னு ஈரான் மறுபடியும் பேச்சுவார்த்தைகள்லேருந்து நழுகிறத உணர்ந்த அமெரிக்கா இன்னும் அதிகமான கட்டுப்பாடுகளை அவங்களுக்கு விதிக்க போகிறதாகவும், பொருளாதார ரீதியில் அவங்கள மிகப்பெரிய ஒரு அவங்க மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்திக்கிறதுக்கான நிலைமையை நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்னு அமெரிக்கா நேரடியாக டொனால்ட் ட்ரம்ப் நேரடியாக எச்சரிச்சிருக்கிறாரு. அதாவது இந்த சூழலில் ஈரான் சரியான ஒரு தீர்மானத்தை எடுக்காத பட்சத்தில் ஈரானுடைய பொருளாதார வீழ்ச்சி இப்போ இருக்கிற சதவீதத்தையும் தாண்டி இன்னும் அதிகமான ஒரு வீழ்ச்சியை நாங்கள் ஈரானுக்கு உருவாக்குவோம். இதனால் ஈரான் மிக பெரிய அளவில் ஒரு பாதிப்பை சந்திக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க பொருளாதார ரீதியாக. அதே போல் இப்போ ரீசண்டாக பார்த்திங்கன்னா ஈராக்கில் பல பகுதிகளில், பாலைவன பகுதிகளில் இவங்க ஏற்படுத்தி வச்சுருந்தாங்க. அதாவது அரபு நாடுகள் 48 மணி நேரத்தில் தாக்குவோம் அப்படின்ற மாதிரி தயார் நிலையில் வைத்திருந்த அனைத்து ஆயுதங்கள் மற்றும் ட்ரோன்கள், இந்த மாதிரியான அனைத்து விடயங்களையும் ஈராக்கிய அரசு கண்டுபிடிச்சு உடனடியாக அந்த சதி திட்டத்தை முறியடிச்சிருந்தாங்க. அந்த முறியடித்ததன் காரணமாக இப்போ பார்த்திங்கன்னா இவங்க வேறு மாதிரியான ரூட், அதாவது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை கம்ப்ளீட்டாக முடக்கிறதுக்கான வழிவகுப்பை பண்ண ஆரம்பிச்சிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க ஈரான் தரப்பு. அதே மாதிரி இப்போ ரீசண்டாக கிடைச்ச தகவல் படி லெபனானில் மீண்டும் பார்த்திங்கன்னா ஆயுதம் பிடிபட்டிருக்குது. சிரியா மூலம் லெபனானுக்குள்ளே நுழைய முயற்சி செய்து ஆயுத மேந்திய வாகனம் ஒன்று பிடிபட்டிருக்குது. இன்னொரு முக்கியமான தகவல், லெபனானில் துயர சம்பவம் தொடர்ந்தும் அதிகரிக்குது. இப்போதைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா இஸ்ரேலுடைய அக்ரிஷனால் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 4335 அதிகரிச்சிருக்குது. மொத்தம் 4335 பேர் இப்போ வரைக்கும், இன்றைய நாள் வரைக்கும். இன்னைக்கு காலையில் செய்தி நான் எடுக்கும்போது கலெக்ட் பண்ணின தகவல் இது. கிட்டத்தட்ட இன்றைக்கி 10ஆம் தேதி இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு ஆரம்பமானது பார்த்திங்கன்னா மார்ச் மாதத்தில் லெபனான் மீது. அன்றில் இருந்து மறுபடியும் பார்த்திங்கன்னா இந்த நாள் வரைக்கும் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரைக்கும் 4335 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, இன்க்ளூடிங் பாலஸ்தீன்லேயும் இன்னமும் தாக்குதல் நடந்துகிட்டு இருக்குது. உயிரிழப்புகள் அது கணக்கெடுக்க முடியாத அளவுக்கு இருக்குது. தொடர்ந்தும் நிலைமை மோசமாகவே போயிட்டுருக்குது. பிரார்த்தனை பண்ணுவோம். அடுத்தது அல் மக்கா அப்படின்றது ஏமனுடைய அல் மக்கா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா மக்கான்னும் போது சவுதி அரேபியாவுடைய மக்கா கர்ரமா சிலர் மென்ஷன் பண்ணிக்குவீங்க. அல் மக்கா அப்படின்றது சவுதி அரேபியாவிலையும் இருக்குது, அல் மக்கா அப்படின்றது ஏமன்லேயும் இருக்குது. அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஆனால் சவுதி அரேபியாவுடைய அந்த யமனை அண்மித்த பகுதிகள், எல்லை பகுதிகள் இருக்கக்கூடிய பிரதேசங்களுக்கு தொடர்ந்து ஆபத்து இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. இராணுவ பாதுகாப்பு நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. பிரார்த்தனை பண்ணுவோம் விரைவில் இந்த யுத்தம் முடிவடையட்டும் அப்படின்னு.
الضغط الاقتصادي على إيران بدل إصدار أمر بشن هجوم عسكري جديد، في وقت لا تزال فيه واشنطن تراقب مسار المفاوضات والتطورات المشهد على الأرض. هذا الموقف يأتي بالتزامن مع خطوات نحو الاتفاق في مضيق هرمز وشروط ما زالت تزيد التباين بين المواقف. واشنطن أعلنت العمل على خطة للعبور الآمن تتضمن التزام إيران بعدم إطلاق النار على السفن، فيما تحدثت طهران عن فرصة لمواصلة المحادثات، ووصفت سلطنة عمان أجواء المفاوضات بالإيجابية والبناءة. مؤشرات تعزز احتمالات الانفراج، لكنها لا تعني أن الطريق أصبح خاليا من العقبات، فطهران لا زالت تربط إعادة فتح المضيق بحزمة واسعة من الشروط تشمل وقف العمليات العسكرية ضدها ورفع العقوبات والحصار وسحب القوات الأمريكية من محيط إيران والانفراج عن الأصول المجمدة وصولا إلى المطالبة بتعويضات. وفي المقابل لا يبدو أن خيارنا العسكري خرج من حسابات واشنطن، فنائب الرئيس الأمريكي جي دي فانز يؤكد أن المواجهة مع إيران لم تنتهي بعد، وأن بلاده تستخدم الأدوات الدبلوماسية والاقتصادية والعسكرية بالتوازي. وفي خلفية هذه التحركات تشير التقارير الأمريكية إلى أن ترامب يعتقد أن إيران لن تتمكن على الأرجح من إعادة إحياء برنامجها النووي خلال فترة رئاسته، نظرا لتدمير 3 مواقع نووية رئيسية في الضربات الأمريكية العام الماضي. ومع هذه المعطيات يبقى مسار هرمز مرهونا بقدرة واشنطن وطهران على تضييق فجوة الخلاف والوصول إلى تفاهم يمهد مرحلة الجديدة من التهدئة. أعلن لبنان أن الحصيلة الإجمالية لضحايا استمرار عدوان الاحتلال الإسرائيلي على البلاد ارتفعت لتصل إلى 4335 قتيلا. وقال مركز عمليات الطوارئ التابع لوزارة الصحة اللبنانية في بيان إن الحصيلة التراكمية الإجمالية لضحايا عدوان الاحتلال الإسرائيلي جراء الغارات والاعتداءات المتواصلة على مختلف المناطق اللبنانية منذ مارس الماضي بلغت 4335 قتيلا و12277 جريحا. وعلى صعيد متصل أعلنت قيادة الجيش اللبناني في بيان أن وحداتها المختصة عملت على تفكيك صواريخ وقنابل طيران غير منفجرة من مخلفات عدوان قوات الاحتلال الإسرائيلي في بلدات دبين وزوطر الغربية وحمين الفوقة وغيرها من المناطق جنوب لبنان.